இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் இந்த செய்து காண்பிக்க இருப்பது அர்த்த ஏக நாவாயாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். அன்னைக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசனங்கள் செய்வதுங்கிறது எளிது, அதற்கான பலன்கள் மிகவும் அதிகம். அதே சமயத்தில் அர்த்த என்று வார்த்தைகள் அந்த ஆசனங்கள் செய்வோமானால் அதிக 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 பலன்களை பெறக்கூடியது. ஏனென்றால் மிகவும் சிரமப்பட்டு உங்களுக்கு வலி, அதாவது வலி ஏற்படும் பொழுது நம்ம நிறுத்திக்கணும். அதுதான் யோகா. வலி இல்லாமல் செய்யணும். இந்த எளிய முறையை நம்ம பயன்படுத்திட்டோம்னா நமக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அன்றைய பொழுது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு சோர்வுங்கிறதே இருக்காது. இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் மிகவும் சோர்வு அடைவீங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீர் சத்துக்கள் அதிகமாக சேர்த்துங்க. நீர் சத்துக்கள் மோர்லாம் நிறைய குடிங்க. உப்பை போடாதீங்க. உப்பு போடாமல் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க. அதே போல் இந்த தர்பூசணி இதெல்லாம் நீர் சத்தை நம்ம பெருக்கக்கூடியது, உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. நீங்கள் அதை நீங்கள் தினமும் நீங்கள் அதை பழங்களில், அதாவது நம்மள எளிய பழங்கள், நம்ம விலை அதிகமாக உள்ளத பழங்களை நம்ம சாப்பிட வேணாம். குறைச்சலாக விற்கும். அந்தந்த சீசனில் எந்தெந்த பழங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது. ஏன்னா வசதி படைத்தவங்களும் இருப்பாங்க, வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க. எப்போ அவங்கள மாரி நம்ம சாப்பிட முடியுமா? பழம்லாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி குடும்பம் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. உண்மை தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், பிணி இல்லாமல் வச்சுக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு யோகா பண்ணணும். யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வழிமுறைகள்: காலையில் மலம் கழித்தவுடன் பிறகு பல் துளைக்கி விட்டு அதன் பிறகு தான் நம்ம யோகா செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடாது. காலை கடன்களை முடித்தவுடன் நம்ம இந்த யோகா செய்வோமானால் நமக்கு முழு பலன்களையும் பெறுகிறோம். அந்த முழு பலன்கள் பெறுவதற்கான வழிமுறைகளும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். உணவு பாதுகாப்பு, இதுதான் நம்ம சொல்கிறது. காய்கறிகள், உணவு, பழங்கள், இதை நீங்கள் தினமும் செய்யுங்க. நீங்கள் மாற்று உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த பரோட்டா, இந்தமாரி சில்லி சிக்கன், சிங்கர் சிக்கன், இந்தமாரி நான்வெஜ்ஜு, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சாப்பிடுங்க. நான் வேணான்னு சொல்ல, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. அதனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகவும் இதாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஆசனத்தோட பேர் அர்த்த ஏக நாவாயாசனம், அதாவது படகாசனம்னு சொல்லுவாங்க. இதை ஏக நாவாயாசனம். சரிங்களா? இது நான் நிறைய இருக்குது. உங்களுக்கு தினமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமைகள் என்னவென்றால், மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை தவறாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல நற்பலன்களையும், உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், பழங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அகத்திக்கீரை எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது பிணிகளை அகற்றக்கூடியது. நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் அதை அகற்றக்கூடியது இந்த அகத்திக்கீரையாகும். இந்த தாவரத்திலே இது 1வது இடத்துல இருக்குது. அப்போனா நீங்கள் தெரிஞ்சுங்க அகத்திக்கீரையோட மகிமையை. ஆனால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தெரியும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கீரையை நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன்பாடு. இதுக்கு என்ன அகத்திக்கீரை சாப்பிட்டீங்கன்னா என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறோம். இதை இலை, பூ, காய், பட்டை, வேறு வரைக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இலை, பூ, காய், பட்டை, வேர், இது அனைத்தும் மருந்துக்கு பயன்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தோல் வியாதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்கின் ப்ராப்ளம், அவங்களுக்கெல்லாம் இது பயன்பாடாக இருக்கும். நல்லா கவனமாக தெரிஞ்சிங்க. குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியதாக தன்மை கொண்டதாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா பல்லு வழக்காயத்தினால கிடையாது. குடலில் உள்ள புண்கள் இருக்கிறதுனால அது உடல் வாய் வழியாக தான் வெளியில் வரும். வேறு வழியாக வர்றதுக்கு வெளியில் இல்லை. அதனால் இந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கு உள்ளது. தொடர்ந்து நீங்கள், அதாவது சளி பிடிக்கும் மழை நாளில் மட்டும் இதை நீங்கள் நிறைய சேர்த்துக்க வேணாம். இந்த வெய்ய நாளில் நிறைய சாப்பிடுங்க. இந்த பசுமாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. உள்ளார உள்ள புழுக்களெல்லாம் கொன்னுடும். அந்த பசுவில் இருக்கிறத புழுக்கள் இருக்கும், அதெல்லாம் கொன்னுடும். அதனால தான் இந்த பசுக்களுக்கெல்லாம் இதை கொடுப்பாங்க. இது ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம், அதே சமயம் இயற்கை உணவாகவும் நம்ம பார்க்கலாம். இதை அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் இந்த தொண்டையில் புண்கள் ஏற்படும்.
இந்த சிரங்கு, அரிப்பு, ஜலதோஷம், மலச்சிக்கல், இந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரத்தம், அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பயன்பாடாக இருக்குது இந்த அகத்திக்கீரை. அதே போல் மூளை கோளாறுன்னு சொல்லுவோம். கண்களுக்கு உள்ள நோய்கள், கண்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ இதற்கு அதுக்கான காயங்கள், வீக்கம் வந்து சில இடத்துல வீக்கங்கள் ஏற்படும், கட்டிகள் ஏற்படும், தலையில் வந்து பார்த்திங்கன்னா சூடு ஏற்படும், தலையிலேயே வந்து உங்களுக்கு வறண்டு போயிருந்ததுன்னா சமயத்தில் வந்து கட்டியாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா உடலில் உள்ள சூடுகள் காரணமாக. இந்த சூட்டை தணிக்கக்கூடியது தான் இந்த அகத்திக்கீரை. இதை வந்து நீங்கள் தவறாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, சரிங்களா. இதை வந்து மூக்கில் வந்து நீர் வடியும் பார்த்தீங்களா, இந்த சளி பிடிச்சிக்கிட்டுன்னு இல்லை, சாதாரணமாகவே மூக்கில் நீர் வடியும், அதேமாரி உள்ளத்துக்கும் இது வந்து பயன்பாடாக இருக்குது. ஜலி, ஜலதோஷம் இதெல்லாம் வந்து இந்த இலை பூ வந்து இதுக்கு வந்து பயன்படுது, அது வந்து காய்ச்சி உங்களுக்கு குடிப்பாங்க. அதே போல் மலமிளக்கி, மலம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும், அதை வந்து இலகுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த அகத்திக்கீரை. இந்த நீர்த்தாமரைன்னு சொல்லுவாங்க, நீர்த்தாமரைன்னு ஒரு நோய் இருக்குது, அதை வந்து தீர்க்கக்கூடியதாகவும் இந்த அகத்திக்கீரையாகும். தாய்மார்களுக்கு வந்து இந்த பால்லாளின்னு வச்சிங்களேன், குழந்தைங்களுக்கு வந்து பால் கம்மியாக இருக்கும், அவங்க வந்து இந்த அகத்திக்கீரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு கீரைன்றோம், இந்த கீரையில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்துங்க. அந்த தாய்மார்களுக்கு வந்து இது வந்து பயன்பாடாக இருக்கும். அடிக்கடி சுத்தம் பண்ணக்கூடியது, என்ன மூளையை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது, வாதம், இந்த கபம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தணிக்கக்கூடியதாகவும் இந்த அகத்திக்கீரையாகும். இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். வேணால் மீண்டும் ஒரு முறை வேணால் சொல்கிறேன், நல்லா பயன்படுங்க. அதாவது பிணிகளை அகற்றக்கூடியது, தாவரத்துலேருந்து இது வந்து 1வது இடத்துல இருக்குது. முதல் இருக்கிற கீரையிலேயே இது 1வது இடத்துல இருக்குது. இதில் வந்து இலை, பூ, காய், பட்டை, வேறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த தோல் வியாதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்கின் ப்ராப்ளம், தோல் வியாதி, குடலில் உள்ள புண்கள், தொண்டையில் உள்ள புண்கள், சிரங்கு, அரிப்பு, ஜலதோஷம், மலச்சிக்கல், பிளட் ப்ரெஷரு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பயன்பாடாக இருக்குது. அதே போல் மூளை கோளாறு, கண் நோய், காயங்கள் எங்கேயாச்சும் ஏற்பட்டாலும் சரி, வீக்கங்கள் ஏற்பட்டாலும், கட்டிகள் ஏற்பட்டாலும், தலையில் உள்ள சூட்டினால் கட்டிகள் வந்தாலும் இது வந்து பயன்பாடாக இருக்குது. இந்த கீரையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இவ்வளோ வியாதிகளையும் இதை வந்து, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இல்லை இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் இருந்ததுன்னு சொன்னால், ஆனால் இது வந்து 1வது இடத்துல இருக்குன்னா பார்த்துங்க, தாவரத்திலேயே முருங்கைக்கீரையோட பெஸ்ட். ஆமாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது பயன்பாடாக இருக்கும். இந்த சளி, ஜலதோஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலையிலையும் பூவிலையும் உங்களுக்கு வந்து காய்ச்சி அதை குடிப்பாங்க. இது வந்து ஜலதோஷத்தை நீக்கக்கூடியதாகும். அதே போல் மலம் வந்து கட்டியாக இருந்ததுன்னா அதை இலகுவாக்கக்கூடியது. நீர்த்தாரைங்கிற நோயை வந்து இதை குணப்படுத்தக்கூடியது. தாய்மார்களுக்கு வந்து பால் இல்லைன்னா இதை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து அது பயன்பாடாக இருக்கும். இவ்வளோ விஷயத்தையும் இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மகதீஷ்டியின் தினம் ஒரு யோகா மூலியமாக இதை தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்துவீரானால் உங்களுக்கு உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாக்கக்கூடிய இந்த அருமருந்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒரு கட்டு 10 ரூபா தான் விற்கும். தினமும் நீங்கள் அதை வந்து இங்கே வந்து கீரை குழம்பு வைக்காட்டினாலும் அதை வந்து ஒரு தண்ணி சாறு மாரி, தண்ணி சாறுனா இந்த இது செய்வோம் பார்த்தீங்களா, இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிளகு இதெல்லாம் போட்டு சூப்பு மாரி வச்சு குடிக்கிறது, அதே மாரி வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாலும் போகிறோம். இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் தவறாமல் வந்து இதை பண்ணுங்க. இந்த புழுக்கள்லாம் அழிஞ்சு வந்து குடல் வந்து நல்லா தெளிவாக ஆகிடும். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்ம செல்ல போகிறோம். இந்த அர்த்த ஏக நாவாயாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் முதல் சுற்றுக்கு செல்ல போகிறோம். அதற்கு முன்னால் நம்ம எளிய பயிற்சிகளை நாம் செய்வோம். கைகளுக்கு வலுவூட்டுவது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 10 முறை செஞ்சீங்க, இல்லை ஒரு 20 முறை வேணாலும் செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால தான் எண்ணிக்கையை வந்து மனசில் வந்து இது பண்ணுறது. இப்போ வந்து 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, அதே போல் ரிவர்ஸ் நல்லா பொறுமையாக தவறுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 நல்லா மேலே தூக்கி வரலாம். 14, 15, 16, 17, 18, 19, 20. இந்த கைகளை வந்து ஒரு கை ஒரு முகத்தோடு பார்க்குற மாதிரி வச்சுங்க.
அதற்கான பலன்களும் ஏற்படும். கையை வந்து உடலை வந்து இப்படி நேரமாக வச்சிங்க, உடலை விரைப்பாக வச்சிங்க, கைகளை வந்து ஒரு கை பார்க்குற மாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரிங்களா? இது வந்து எதுக்காக செய்கிறோம்னா இந்த ஆசனத்தை செய்கிறதுக்கான வழிமுறைகள் இதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதே போல் காலை வந்து அந்த அளவுக்கு தூக்கிங்க, இந்த தொடை வந்து நடுக்கும், பயப்பட வேணாம். கையை கூட ஊனிங்க, ஒரு 10 எண்ணிங்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த அளவுக்கு தான் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம கால்களுக்கும் நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டோம், கைகளுக்கும் நம்ம பயிற்சி பண்ணிட்டோம். இப்போ உடலை வந்து லேசாக திருப்பிங்க, இப்படி இடுப்பு வந்து அசைவு கொடுக்குறது. இது ஒரு 5 முறை பண்ணுங்க போகிறோம். இப்போ ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். அப்படி படுத்துங்க, படுத்துக்கிட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்திங்க. தியானம் பண்ணுற பார்த்தீங்களா, அதே போல் இப்போ பொறுமையாக அப்படி எழுந்திரிங்க, ஒரு காலை தூக்கிங்க, ஒரு காலை மடக்கி இப்படி வச்சிங்க, கையை வந்து சொன்ன பார்த்தீங்களா நேராக அப்படி வச்சிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போது நம்ம ஒரு பாகம் செஞ்சிட்டோம். இப்போ அடுத்த பாகத்துக்கு அடுத்த காலம் மாற்றுவோம். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம், மூச்சு சுவாசம், ஏன்னா இந்த களைப்பு இருக்கும், உங்களுக்கு ஆசனங்கள் செய்த களைப்பு இருக்கும். அந்த களைப்பை போக்கக்கூடிய மருந்தாக இந்த மூச்சு சுவாசம். சின்முத்திரையை வச்சிங்க, வச்சுக்கிட்டு மூச்சு சுவாசம் பண்ணுங்க. இப்போ மூச்சு சுவாசம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பயிற்சி ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சர்க்கரை வியாதிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு உடலில் சர்க்கரை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக நாடியை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கையை வந்து சுண்டு விரலை வந்து இந்த கட்டை விரலோட வைங்க. இந்த 3 விரலும் ஒன்றா இருக்கணும். நல்லா பார்த்துங்க. இந்த சுண்டு விரலை கட்டை விரலோட சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்படியும் வச்சுட்டு பார்க்கலாம், இப்படியும் வச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, என்ன இருக்குது, சர்க்கரை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த விரல் வந்து பிரியக்கூடாது. அதே போல் இப்போ எனக்கு சர்க்கரை இருக்குது, இப்போது வலது கையை வலது சுண்டு விரலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த விரல் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரல். அப்போ எனக்கு வந்து ஒரு 200க்குள்ளே சர்க்கரை இருக்குதுன்னு அர்த்தம். 70லேருந்து 110 தான் நார்மலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கேப் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சர்க்கரை வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மூச்சு சுவாசம் மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த 2 கையும் இதை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு உட்காந்துருங்க. உட்காந்துருக்க ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்தமாரி ஒரு 5 நிமிடம் நீங்கள் வந்து மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடியது. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட் குறையும். இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை இல்லைன்னு அர்த்தம் இந்தமாரி. ஆனால் எனக்கு இருக்குது, அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வரக்கூடாது. அந்த கேப் வந்ததுன்னா சர்க்கரை இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் எளிய முயற்சியே பயிற்சி. நீங்கள் போய் ஊசி குத்தி ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். இது எளிமையான முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கான பலன்களையும் சொல்லி கொடுத்துட்டோம். இதை நீங்கள் டெய்லி இந்தமாரி நீங்கள் கையை வச்சுக்கிட்டு நல்லா இப்படி வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு சமநிலையில் இப்படி இருந்துச்சுன்னா சர்க்கரை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்காக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இயற்கையாக இப்படி வச்சுருங்க. எனக்கு கேப் உழுது பாருங்கள், மோதிர வரல கேப் உழுதா, இதுதான் சர்க்கரை இருக்குதுன்னு அர்த்தம். மோதிரம் போட்டுருக்கீங்கன்னு காட்டுறீங்க. ஆமாம், சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம ஆசனத்துக்கான 2வது நிலைக்கு போகிறோம். நம்ம ஆசிரியருக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது இயற்கை மருத்துவத்தில் இது வந்து அதுவும் ஒன்று. சரிங்களா?
இப்போது வலது காலை நம்ம இது பண்ணோம். இப்போ என்ன செய்கிறோம், கைகளுக்கு வலுவூட்டு பயிற்சி ஃபஸ்ட்டு செஞ்சுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதே போல் கீழே கையை கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரிங்களா? இப்போ கைகளுக்கு நம்ம செஞ்சோம். இது ஒரு 5 முறை செஞ்சீங்க. அதே போல் ரிவர்ஸ் பண்ணுங்கள். செஞ்சிங்கன்னா மார்பகம்லாம் நல்லா விரிவடையும், மூச்சு சுவாசம் நல்லா இருக்கும். கைகள் இந்த ஷோல்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இயங்கும். அதாவது ரவுண்டில் வர்றப்ப ஒரே நேராக வரணும். கை இந்த வளைஞ்சி இப்படி போகக்கூடாது. கையின்னா அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றினோம்னா அந்த காதை ஒட்டி கரெக்டாக உங்களுக்கு 2 இதுவுமே கரெக்டாக வரணும். 2 கையும் சேர்த்து சுற்றுங்க. அதே போல் ரிவர்ஸ் சுற்றுங்க. சுற்றக்குள்ளே உங்களுக்கு வந்து கை வந்து பயிற்சி நல்லா ஆகிடும். இது காலையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு இது ஆசனம் பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன போல் படுத்துட்டு நல்லா மனசை வந்து ஒருநிலைப்படுத்திங்க. இப்போ நம்ம யோகாவுக்கு போகிறோங்கிற ஒரு சிந்தனையை தவிர உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. இப்போ அப்படியே எழுந்திங்க. ஒரு காலை தூக்கிங்க, ஒரு காலை அப்படி கையால் கூட பிடிச்சி வச்சிங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு கையை உயர்த்திங்க. எண்ணிக்கை இருங்க வர. இப்போ எண்ணிக்கைக்கு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. பொறுமையாக ஆசனத்தை கழிச்சிட்டு பழையபடி வாங்க. இப்போ மூச்சு சுவாசம் பண்ணிங்க. நல்லா மூச்சு சுவாசம் 10 நிமிஷம் கூட பண்ணலாம். மூச்சு சுவாசத்தை இயற்கை கொடுத்த வரம். நம்ம உடல் கடவுளால் படைக்கப்பட்ட அமைப்பு. இதற்கு வந்து இடையில வந்து தீய பழக்க வழக்கங்களால் தான் நம்ம உடலை கெடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இயற்கையாகவே என்ன உணவு உண்ணணும், இயற்கையாக எப்படி உடலை வச்சுக்கணும் அப்படிங்கிறது மனித மூளைக்கு எல்லாருக்குமே தெரியும். இது 6 அறிவு படைத்த உடல். இந்த உடலை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிறது தெரியும். இதற்கு இடையில இந்த மனம்ங்கிற குரங்கு வந்து என்ன பண்ணுன்னா தீய பழக்க வழக்கத்துக்கு சென்றுடும். இப்போ ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க, அவங்களோட பழக்க வழக்கம் தான் அந்த 4 பேருமே இருக்கும். அப்படிங்கக்குள்ள நம்ம அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கிறதுக்கு, அதனால தான் நீங்கள் வந்து எப்போதுமே தனியாக இருந்து உங்களுக்கு வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரியே நீங்கள் செய்யணும். அப்படி தான் வந்து இந்தமாரி யோகாவை வளர்க்கலாம். யோகா பயிற்சிங்கிறது மிகவும் அரிதானது. இது அனைவரும் செய்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த அர்த்த ஏக நாவாயாசனம் நம்ம 2 பாகங்களாக பிரித்தோம், செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பலன்கள் இருக்குது. அதை சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து வயிறு நறுக்கம் ஏற்படுத்து பார்த்தீங்களா? ஒரு காலை தூக்கி ஒரு காலை மடக்கிட்டு, அதான் ஏகப்பாதங்கிறது. அப்படி இந்த நடுக்கம் ஏற்படுறதுனால வயிறில் உள்ள தொந்திகள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொழுப்பு கட்டிகள்லாம் குறைஞ்சி தொந்திகள் வந்து வயிறு நார்மலான பொசிஷனுக்கு வந்துடும். இது நீங்கள் டெய்லி ஒரு 10லேருந்து 15 20 எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் செஞ்சிடுங்க. செஞ்சிட்டே வாங்க. உடல் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 மாதத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் கொழுப்புகள் குறைந்து உடல் வந்து ஆகிடுவீங்க. மென்மையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மெலிதாகவும் ஆகிடுவீங்க. உங்கள் உடலுக்கு தேவையான உடம்பை நீங்கள் குறைச்சிக்கிட்டு அளவான இதில் இருக்கும். அதே போல் அந்த விரை வீக்கம்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது வராமல் தடுக்கக்கூடிய இந்த ஆசனமாகும். உடல் இறக்கம், விரை வீக்கம் இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கக்கூடியதாகும். அதே போல் இந்த வயிற்றில் உள்ள மலச்சிக்கல்கள் இதெல்லாம் வந்து வயிறு பிரச்சனைகள், வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும். மலச்சிக்கலை சரியாக உங்களுக்கு தீர்க்கக்கூடிய சிறந்த ஆசனமாகும். அதே போல் இந்த தைராய்டு உள்ளவங்க, இந்த கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா தூக்கக்குள்ளே கழுத்து வந்து நல்லா உங்களுக்கு வந்து நன்றாக செயல்படும். இப்போ தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஆசனமாகும். இதை வந்து வயிறு நடுக்கம் ஏற்பட்டு குறைய ஆரம்பிச்சினாலே சர்க்கரை நோய் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பிட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுப்பெறும். கால்கள் வந்து நன்றாக வலுப்பெறும். இந்த வெரிகோட்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நரம்பு சுருட்டல், இந்த காலை நீட்டி ஒரு காலை மடக்கிறதுனால, அதே போல் அடுத்த காலை நீட்டிட்டு மடக்கிறதுனால இந்த வெரிகோட்ஸ் நோயும் சரியாவதற்கான சிறந்த ஆசனமாகும். இந்த அர்த்த ஏக நாவாய ஆசனத்தோட பலன்களையும் நம்ம பார்த்தோம். அனைவரும் பார்த்து பலன் பெற வேண்டும். நீங்கள் மகதேஷ்டியை தினமுறையாக தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம். நன்றி.